வணக்கம், வெல்கம் டு வரைகலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். தொடர்ந்து இந்த சேனலில் தமிழில் கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ஸ் டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்டு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Adobe Illustrator இருக்கக்கூடிய சூப்பரான டூல் லைவ் பெயிண்ட் பக்கெட். இந்த டூலை ப்ரைமரியாக யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒரு ஆர்ட் ஒர்க்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த லைவ் பெயிண்ட் பக்கெட் டூலை பற்றின ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துருவோம். நான் ரேண்டமாக சில ஷேப்ஸ் இல்லுஸ்ட்ரேட்டரில் வரைகிறேன். யூஸ்வலாக நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் கலர் ஃபில் பண்ணும்போது எந்த ஷேப் மேலே இருக்கோ அந்த ஷேப் மற்ற கீழே இருக்க ஷேப்ஸை மறைச்சிடும். இப்படி இருக்கும்போது இங்கே நம்ம ஷேப் பில்டர் டூல் கீழே லைவ் பெயிண்ட் பக்கெட் டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கண்ட்ரோல் கொடுத்திங்கன்னா செலக்ட் ஆல் எல்லா ஆப்ஜெக்டும் செலக்ட் ஆகும். இந்த மாதிரி டைமில் நம்ம எந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு போய் கிளிக் பண்ணுறோமோ இங்கே ஓவர்லேப் ஆகிற செக்மெண்ட்ஸை மட்டும் தனியாக சூஸ் பண்ணி அந்த செக்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம லைவ் பெயிண்ட் பக்கெட் மூலமாக கலர் ஃபில் பண்ணலாம். நம்ம ஸ்வாட்சஸ் பேனல் மூலமாக கலர் ஃபில் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது லைவ் பெயிண்ட் பக்கெட் டூலில். அது என்னென்னா, முதல்ல ஒரு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே போய் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நம்மளுடைய சென்டரில் நம்ம ஐக்கானில் ரெட் கலர் காட்டுது. அப்படியே நீங்கள் ரைட் ஆரோ அழுத்தினீங்கன்னா இங்கே ஸ்வாட்சஸ் பேனலில் கவனிச்சிங்கன்னா கலர்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ரைட் ஆரோவும் லெஃப்ட் ஆரோவும் நீங்கள் அழுத்த அந்த கலர் ஸ்விட்ச் ஆகும். நீங்கள் அப்படியே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே என்ன கலர் சூஸ் ஆகிருக்கோ இங்கே அது ஃபில் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ரேண்டமான கலர்ஸ் தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பர்டிகுலர் கலர் குரூப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க தீமா அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓன் கலர்ஸை லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே ஓப்பன் ஸ்வாட்ச் லைப்ரரியில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் கலர் குரூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை நீங்கள் அப்படியே இங்கே நம்ம ஸ்வாட்சஸ் பேனலுக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடலாம். இதன் மூலமாக நீங்கள் ஒரு பர்டிகுலர் கலர் நீங்கள் இப்போ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த முறை நீங்கள் ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ அழுத்த அந்த கலர் ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு மாறிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஃபில் கலர் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக் கலர் கூட லைவ் பெயிண்ட் பக்கெட் மூலமாக நம்ம அப்ளை பண்ண முடியும். நான் இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் வேல்யூ ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம லைவ் பெயிண்ட் பக்கெட் டூலை டபுள் கிளிக் பண்ணோன்னா இங்கே இது மாதிரி ஆப்ஷன் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் பெயிண்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து அன்செக்டாக இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோக்ஸும் செலக்ட் ஆகும். நீங்கள் உங்களோட ஸ்ட்ரோக் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்ட்ரோக்கை போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில் கலருக்கும் சரி ஸ்ட்ரோக் கலருக்கும் லைவ் பெயிண்ட் பக்கெட் நமக்கு உதவியாக இருக்குது. லைவ் பெயிண்ட் பக்கெட் டூல் கீழே பார்த்தீங்கன்னா லைவ் பெயிண்ட் செலெக்ஷன் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை மல்டிபிள் செக்மெண்ட்ஸை ஒரே டைமில் செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் கிளிக் நம்ம கலர் அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த செக்மெண்ட் அதை அழுத்திட்டு அடுத்து ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த செக்மெண்ட் அழுத்துறேன். இந்த 2 செக்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு கலரை ஃபில் பண்ணேன்னா அந்த இடங்களுக்கு அந்த கலர் ஒரே கிளிக்கில் நமக்கு அப்ளை ஆகிடும். இந்த லைவ் பெயிண்ட் பக்கெட் டூல் மூலமாக நம்ம இப்போ ஒரு ஆர்ட் ஒர்க் ட்ரை பண்ணலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நிச்சயமாக பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். மேலும் 1-to-1 ஆன்லைன் ட்ரைனிங் செஷன்ஸ் Adobe Indesign, Photoshop, Illustrator, Premiere Proவில் நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட ட்ரைனிங் தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுடைய நேரத்தை சூஸ் பண்ணி நம்ம ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான தொடர்பு தகவல்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள மறக்காதீங்க. மீண்டும் வரைகலையில் சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன், சைனிங் ஆஃப்.